பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஜெனி டேடி நீங்கள் வண்டியை டேர்ன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காகமா டேர்ன் பண்ணணும், எங்கே போகணும்னு சொல்லுன்றாங்க. இல்லை டேடி டேர்ன் பண்ணுங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் செலின் கிட்ட பேசணும், அதுக்காக தான் சொல்கிறேன்னு சொன்னதும் நீ போயிட்டு அவங்ககிட்ட என்னத்தை பேச போகிற? மரியம் ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. என்ன மம்மி ஏன் இப்படி பேசுகிறீங்க? பின்ன என்ன ஜெனி, உன்னுடைய டேடி உன்னுடைய நல்லதுக்காக எவ்வளவு விஷயம் எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அது எதுவுமே நீ காதில் வாங்கிக்காம இருக்கேனா? அப்போ என்ன அர்த்தம்? உன்னையும் உன்னுடைய புருஷனையும் பிரிக்கிறத நாங்களாம் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே, அப்புறம் ஏன் பொறுமையாக இருக்கா? நீ இப்போ போய் உன் புருஷன்கிட்ட அப்படி என்னதான் பேச போற, என்னத்தை சொல்லி நிரூபிக்க போறேன்னு கோவப்பட்டு பேசுறாங்க. என்ன மம்மி இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொன்னதோ ஜோசப் மரியம் ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்றத அவங்க புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பண்ணுறது எனக்கு கோபமும் வருது. நம்ம எப்பவுமே அவளுடைய நல்லதுக்காக மட்டும் தானே எல்லா விஷயமும் செய்கிறோம், அதையே அவளுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மரியம் ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க. இவங்க பேசினதெல்லாம் கேட்டு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க ராகினி இப்போவாது செலியன் கூட சேர்ந்து வாழ முடிவு எடுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.